வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் எறும்பும் புறாவும் என்ற சிறுகதையை பார்க்க போகிறோம். கோடையின் வெப்பமான ஒரு நாளில் ஒரு எறும்பு தண்ணீரை தேடிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் சுற்றி வந்த பிறகு எறும்பு ஆற்றின் அருகே வந்தது. தண்ணீரை குடிக்க எறும்பு ஒரு சிறிய பாறையின் மீது ஏறியது. தண்ணீர் குடிக்க முயன்றபோது எறும்பு கால் வழுக்கி ஆற்றில் விழுந்தது. ஒரு மரத்தில் அமர்ந்திருந்த புறா ஒன்று எறும்பு ஆற்றில் விழுவதை பார்த்தது. புறா உடனடியாக ஒரு இலையை பறித்து எறும்புக்கு அருகில் உள்ள ஆற்றில் போட்டது. எறும்பு இலையை நோக்கி நகர்ந்தது. அதன் மீது ஏறியது. சிறிது நேரத்தில் எறும்பு தரைக்கு வந்தது. எறும்பு மரத்தை பார்த்து புறாவுக்கு நன்றி சொன்னது. பின்னர் அதே நாளில் அருகில் இருந்த பறவை பிடிப்பவர் ஒருவர் புறாவை சுட இருந்தார். எறும்பு அவரை பார்த்து என்ன செய்ய போகிறார் என்பதை யுகத்தியது. புறா ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. பறவை பிடிப்பவரை பற்றி அதற்கு எதுவும் தெரியாது. உடனே எறும்பு அவன் காலில் கடித்து விட்டது. வலியை உணர்ந்த பறவை பிடிப்பவன் துப்பாக்கி நழுவி புறாவுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த கழுகை நோக்கி சுட்டான். ஒருவருக்கொருவர் ஆதரவாக நல்ல நண்பர்களாகினார்கள். கதையின் கருத்து: பிறருக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல குணமும் நம்மிடமே திரும்பி வரும். கருணை ஒருபோதும் வீணாகாது. நன்றி.